ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற எல்லா மக்களுக்காக எல்லாருக்காக ஜெபித்து வருகிறோம். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே தேவனாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். ஆகாய் 2:19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்கிறேன். ஒருவேளை அந்த பகுதியை நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தோம்னா அங்கே ஒரு கொடிய ஒரு பஞ்ச காலம். ஆனால் தேவனாய் கர்த்தர் தாமே அந்த மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அவ்விதமாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பார்த்து, ஆண்டவர் ஜெபிக்கிற உங்களை பார்த்து, தேவனை நம்புகிற உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார், வாக்கு தத்தமாக தந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அருமையானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யம், பணம், இந்த மாதிரி ஒரு காரியங்களை ஒருவேளை பொருளாதார நிலைமையில் மாத்திரம், ஒருவேளை அது ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியாக இருந்தால் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆண்டருடைய ஆசீர்வாதம் எல்லா காரியத்திலையும் நமக்கு தேவை. நம்முடைய காரியத்தில், குடும்ப காரியத்தில், நீங்கள் செய்கிற வேலையில், பணியில், பிரயாணத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எல்லா காரியத்திலையும், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், இன்னும் என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் வாஞ்சையோடு தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களில், எல்லாவித சகலவிதமான காரியங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழணும் தான் தேவனை கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நிலைமைகளெல்லாம் கர்த்தர் மாற்றிக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், தரித்திரங்கள், பாடுகள், கண்ணீர், வேதனை அனைத்தையும் கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒருவேளை எனக்கு இந்த சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். ஆனால் ஆண்டுடைய கிருபையினால எல்லாத்தையுமே சாப்பிட்றேன். மாத்திரையும் வருகிற தின்னுக்கிட்டு இருக்கேன், ஜபமும் வருகிற பண்ணுறேன். ஆண்டவர் பலனையும் கிருபைகளையும் தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோல் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இப்போ கடந்த நாட்களில் மாம்பழ சீசன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2 மாதமாக தினமும் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கதான் பாருங்களேன். அப்போ ஒருவேளை எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ மாம்பழம் ரொம்ப சுகரு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை, தேவனை கர்த்தர் தாமே நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை பலப்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லி நான் நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அதுபோல் அருமையானவர்களே, ஒருவேளை சுகர் வந்துட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, சீனி எல்லாம் கரெக்டு தான், டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்லுது எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட, சரியாக இருந்தால் கூட, அப்போது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த உணவு காரியத்தில் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற ஆகாரத்துக்கு ஜெபம் பண்ணி நல்லா சாப்பிட்றேன்னு வைங்களேன். வருகிற ஊழியத்துக்கு ஓடுறோம், ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறோம், ஊக்கமாக செய்கிறோம், குடும்ப காரியங்களை கவனிக்கிறோம், மற்றவங்களுடைய காரியங்களை கவனிக்கிறோம், கர்த்தருக்காக எதையாவது மாதம் முழுவதும் செய்து கொண்டு வருகிறோம். ஏசப்பா நாமத்தினால, கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால. அதனால் அந்த தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லா காரியத்திலும், ஒரு சரீரத்தில் கூட நல்ல ஆரோக்கியமாக சுகமாக வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாங்க. அதுபோல் ஆகார குறைவில்லாமல் தேவனை கர்த்தர் ஒரு குடும்பத்தை நடத்துறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாங்க. ஒருவேளை ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்து ஒருவேளை ஒரு நேரம் சாப்பாடை கூட நிம்மதியை சாப்பிட முடியாத நிலைமை இருந்தால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அருமையானவர்களே, தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமென்.